மன்னிக்கவும், இந்த வீடியோவில் தம்பி மொட்டை அடிக்கிறது இல்லைங்க, கொஞ்சம் தான் காது குத்துறது இருக்கும், ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் எல்லாமே நாங்கள் அப்புறம் ஃபுல்லாக நாங்கள் இருக்கிறதாங்க இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானே பேசுகிறேன். நீ பிடிச்சினா நல்லா இருக்காது, நீ பிடிச்சினா நல்லா இருக்காது, நீ நான் பிடிச்சதான் நல்லா இருக்கு. அத்தை இல்லை பெரியமா, பெரியமா அந்த ஸ்பேன் ஓடலையா? ஓடலையா? பல்டன்மா. சரி, ஏதாவது ரைம்ஸ் சொல்ல சொல்ல ஏதாவது சொல்லு, சத்தமா சொல்லணும். இல்ல அவ வச்சா எனக்கு பிடிக்கல, அதனால எடுத்தேன். இன்னொரு குச்சி குச்சியா வச்சா அது குச்சியே நல்லா இல்ல. ஓகே, இதுக்கு எதுவும் வைக்கணும் அவ்வளவுதான். அப்படியே நீ என் கூட ஹெல்ப் பண்றியா? நான் போறேன் முன்னாடி. ஏய், நீ பசங்க வராங்கறாங்க பின்னாடி விளையாடுறாங்க, நான் கூப்பிட்டு வந்துடுறேன். மாமா வரண்டாருதானா? எனக்கு தெரியாது, நான் பேசவே இல்லை. யார்கிட்ட என்ன பேசுறேன் நானு? ஃபோன் பேசிட்டு அவர்கிட்ட பேசுறேன். எப்போ? இல்ல, நந்தினி ஃபோன் பேசுனா. நந்தினிக்கு யார் ஃபோன் பேசுனா? பிராந்து பேசிட்டே இருக்காளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நானா பிராந்து பேசுனேன். உன்னை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ. இது சொன்னாங்க நான் நெக் தர கமெண்ட்ஸ்ல படிச்சேன். பாத்தில அதுலயே என் கோகுல் தான் தம்பி சொன்னான் பாரு. சொல்லு 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 இல்ல சொல்லு. நீ பேசுறதா சரியில்லை, ஆரம்பத்துல ராங்கா பேசுறீங்க, பாத்துக்கற. அவன் இந்த பக்கம் ஏரியா இத கட் பண்ணிடுறேன், இத மட்டும் கட் பண்ணிடுறேன். ஏதாங்க நீ ஓட்டுங்க. நான் ஆனா மாம் கூட சொல்லிட்டா பாதியோட ஓகேவா? மாம்ல போய் சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க மக்களா. சித்தி திட்டிட்டே இருக்காங்க, நான் இது ஒட்டுனது சூப்பரா இருக்குதுன்னு ஒரு பேர் சொல்லிட்டாங்களாமா. இதெல்லாம் நாங்க செஞ்சுக்கிறோம். இத்தனை செஞ்சும் பிரயோஜனம் இல்ல, உன்னை மட்டும் நல்லவங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டுறாங்க. இந்த குடும்பம் நல்லா இருக்காமா சித்தி சொன்னாங்க, அதனால அவங்க தாலி தானே தாளிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து. இவங்க எல்லாம் தான் இந்த இது அவங்க புள்ள, இந்த புள்ளையோ அதான் அந்த புள்ளையோ இந்த புள்ளையோ நாங்க தான் குடும்பம் பேசுற மாதிரி இருக்கும். காலையில இருந்து சுத்தி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி 3 கிளாஸுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து மஞ்சள் தொடச்சு வச்சு குண்டூசி மட்டும் வாங்கலையாமா, குண்டூசி மட்டும் வாங்கலையாமா. உறவுகளோட பலம் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி நேரத்தில் தான் தெரியும். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு லலிதாவும் தங்கச்சியும் தான் பண்ணாங்க. இதுவும் சூப்பராக இருக்குது. இதை நான் பண்ணேன், அந்த ஸ்டிக்கர் நான் ஓட்டல, சௌந்தரி ஓட்டினது. மற்றதெல்லாம் அந்த ஸ்வீட் வந்து சௌந்தரி, மற்றெல்லாம் யார் பண்ணாங்க இன்னும் எதுன்னு தெரியாதுங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பாப்பா பாருங்கள், இந்த சுட்டி குட்டிக்கு தங்கத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது அவளை. ஏன்னா என்கிட்ட யாருமே ஒட்ட மாட்டாங்க, அவள் நல்லா ஒட்டிக்கிட்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சது அவளை. அப்புறம் இங்கேருந்து போயிட்டு மணி 12 ஆயிடுச்சுங்க படுக்கிறக்கே. உண்மை தெரியலையே. நாங்கள் போகிறப்பவே மொட்டையெல்லாம் அடித்து முடிச்சிட்டாங்க, காது மட்டும்தான் குத்துறதுக்காக வெயிட்டிங்க. என்ன வந்த மணி 6:15. எத்தனை காரு, எத்தனை கூட்டம். இந்த கடை அன்னைக்கு நீக்கவே இல்லை. பூமர் இருக்கா? பூமர் எடுத்தாங்க இல்லையா? சொல்றா அட சொல்லு, உன்னை மாதிரி பேசுற கால் இல்லை. சொல்றா டே, நீ இப்போ சொன்னா சொல்லு. எப்படி ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படியே ஓடுவேன். ஏன்டா தம்பி, அப்பனை போட்டு மானத்தை வாங்கலா. இவன் நல்லா போட்டோ ஷூட்டுக்கு நல்லா. ஏந்தங்க என்னடா போட்டோ வாங்க.
விஜய் பயணி போட்டு கரெக்டாக பார்த்துக்கிட்டோன்னு அவன் வரக்கு இன்னும் லேட் ஆகுமாம்மா. வந்துட்டாங்களாம்மா? அது பிள்ளைக்கு போன வாரம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அத்தை மருமகள் விசேஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு. அதனால அத்தை பையன் உட்காரக்கில்ல, தாய்மாமா மடியில் தலைவர் உட்கார வச்சு காது குத்துல. அந்த பச்சை சட்டை தான் அவர். இது வந்து பெற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சாமி நம்மளே கூப்பிட்டு வந்து நம்ம குழந்தையும் நம்ம கொடுமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டங்க. காது குத்துறவர் ரொம்ப பாவங்க. அந்த இது கம்பி போயிட்டு கம்மல்லையே மாட்டிக்கிச்சு. அவர் பாவம் காதை குத்திட்டாரு. கீழே பின்னாடி அந்த திருகாணியோட கம்பி, அது என்னது அந்த குத்துவாங்க இல்லையா ஊசி, அந்த ஊசி கம்மலில் மாட்டிக்கிட்டு வரவே மாட்டேங்குது. நானும் 2-3 இடத்துல பார்த்துருக்கேன். அவங்க ரொம்ப பதட்டமாயிருவாங்க, பயமாக இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க அவ்வளோ இது பண்ணுவாங்க. குழந்தைய ஒரு பக்கம் அழுகும், அவங்களும் எதுவும் சொல்ல முடியாது. மற்றவங்களும் எதாவது சொல்லிடுவாங்களேன்னு அவங்களுக்கு வேறு பயமாக இருக்கும். நானும் பார்த்துட்டேன். 4 கம்மலும் வரவே மாட்டேங்குது. பிடிச்சி இழுன்னு இழுக்கிறாங்க. அது மாட்டினது, அதுவும் கை வேறு அவருக்கு ஈரமாக இருந்திருக்கும் போல். அந்த கம்பி வரவே மாட்டேங்குது வச்சுக்கோங்களேன். அந்த காது குத்துற ஆணி, அதுக்கு பேர் வேறு தெரியல. எனக்கு இன்னொரு ஞாபகம் என்னென்னா, அப்பா மடியில் வச்சு தம்பிங்க 2 பேர்த்துக்கும் காது குத்துனாங்க. கிருத்திக்கும் அனீஸ்க்கும். தம்பி பெரியவனுக்கும் வரவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டான், காது முத்தி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ அது ஞாபகம் வந்துருச்சு. பாப்பா குத்தி முடிஞ்சோடனே கொஞ்ச நேரத்துலேயே கம்முன்னு இருந்துட்டாளுங்க. ஆனால் பையன் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். பயந்துட்டானா எதுனாலேன்னு தெரில, அழுதுகிட்டே இருந்தான். இவர் பாப்பாவை தான் மாற்றி உட்கார வைக்கணும், ஆனால் இவரே மாற்றி உட்கார்றாரு காது குத்துறப்போ. அது என்னன்னு தெரில. பாருங்க, அம்மா வந்து பையன்கிட்டையும் அப்பா வந்து பொண்ணுக்கிட்டையும் 2 பேரும். அவகிட்ட அவளும் போகல, பையன்கிட்ட தம்பியும் வரல. எதுவுமே சொல்ல மாட்டாங்க குழந்தைங்கள. நானெல்லாம் வாய்ப்பில் ராசா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவளாவது பரவாயில்ல, திவ்யா சாமி அந்த பேர் வச்சோம் இல்லைங்களா அந்த குழந்தைக்கு. இந்த இவனோட வீட்டுக்காரம்மா தான் மேலே நிற்கிறான் பார்த்தீங்களா, தம்பி, பெரிய தம்பி. அவன் செங்கா பையன், செல்லமாக கூப்பிடுவேன் நான். அவன் பிறக்கும் போது முடியெல்லாம் எப்படி இருந்தது தெரியுங்களா? சும்மா என்ன சொல்கிறது, அது ஒரு மாதிரி கலரில் இருந்துச்சு. குங்குமப்பூவாக சாப்பிட்டு 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 அவங்க அக்கா பேரை சொல்லிகிட்டே அழுதாளுங்களா. அதனால் பெரிய பாப்பா வந்துட்டா, விஸ்மயா. கொஞ்ச நேரத்துலேயே அவள் நிறுத்திட்டா. குத்தின வரைக்கும், அதாவது மடியில் உட்கார வரைக்கும் கொஞ்சம் பயந்துக்கிட்டா. உட்காந்து குத்துனோடனே கொஞ்சம் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அப்படியே நிறுத்திட்டா, செட்டில் ஆகிட்டா. ஆனால் தம்பி அப்படி இல்லைங்க. உட்கார வச்சாப்புலேருந்து வெளியே போய் மறுபடியும் எவ்வளோ நேரம் அழுதுகிட்டே இருந்தான். குழந்தை எழுதும் போது தான் வைப்பாங்க. என்ன அநியாயம் பேசுறீங்க கேட்குறேன் நானு. அப்பா இருக்கிற அப்பா 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 எனக்கு இந்த தம்பி பார்த்தோன்னே தான் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. என்னையும் பார்த்த மாதிரி ஞாபகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு 7 வயசு என்னமோ மாட்டிருக்குது. எனக்கு 5 வயசில் தான் காது குத்துனாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் தங்கச்சிக்கும் ஒரே முட்டை தான் குத்துனாங்க. சௌந்தரியோட அப்பா மடியில் வச்சு. சௌந்தரிக்கு எனக்கு 2 மாதம்தான் வித்தியாசங்க. அவன் என்னை விட இளைவ. அதனால் வச்சு செய்வேன். எதுவுமே என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டா. நானும் அவளை மாதிரி தான் இருக்கணும்னு நினப்பேன், ஆனால் என்னால் முடியறதே இல்லை. பையன் எவ்வளோ கம்முன்னு உட்காந்துருந்தா தெரியுங்களா? அவ்வளோ கடுப்பு அவனுக்கு நல்லா தெரிஞ்சுது அவன் மூஞ்சி மேலே.
இன்னும் கொஞ்சம் ஏமாந்துருந்தா கிட்ட போயிருந்தோம்னா மூஞ்சி மேலே குத்திருப்பான் அவன். அந்தளவுக்கு அவன் ரியாக்ஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நான் பார்த்தேன், கண்கு கூட பார்த்தேன். கேமராவில் இருக்கா இல்லையான்னு தெரில. அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் கூடி நின்றுட்டு இருந்தாங்க. நான் போய் நின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு கம்முன்னு விட்டேன். நானும் இதே மாதிரி தான் உட்காந்துருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட பேச, அவர் நல்லா பேசுவார், சாஃப்டா பேசுவாரு. இவரு ரக்கட்டா பேசுவாரா? ஏங்க அவர் ஆளே டெரரா இருக்காரு. இவரை பார்த்தா டெரரா தெரியுது. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது. சரி தாங்க, நீ பேச வேண்டாம், வா நம்ம நல்லா இருக்காங்க. அத்தையோட சின்ன மருமகள் இவங்க. அது வந்து பேத்தி. அத்தை இப்போ இல்லை. தம்பி பாருங்க, தம்பி சின்ன வயசுல இப்படி தான் பண்ணுவான். எல்லாத்தையும் பிடிச்சி நோண்டி நொங்க எடுப்பான். இப்போ பாருங்க அவனை எல்லாரும் வச்சு செய்கிறாங்க. அப்புறம் ஒரு வழியாக காப்பாற்றியாச்சு. விட்டா கமுத்துருவானுங்களாட்டுறது எல்லாம் சேர்ந்து. பாப்பாங்க 2 பேருக்குமே குட்டீஸ்னா அவ்வளோ பிடிக்கும். குச்சு குச்சு குச்சுன்னு பேசுவா இவ, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படியே மச்சான் பேசினான் இல்லைங்களா, அத்தை பையன்னு சொல்லிட்டு, அவனோட குட்டி தங்கம் பொண்ணு இவோ. தம்பி அப்பவே நின்றுருப்பான். அவர் யாரையும் தூக்கிட்டு போகிறாரு, கௌதம் தான். அவன் எங்கேயோ தூக்கிட்டு போகிறான், யாருன்னு தெரில. அடுத்தது கெடா வெட்டுற கூட்டிகிட்டு வராங்க. மிட்டாய் கீழே விழுந்துருச்சுங்க, வேறு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அவன் ஆடுன்னே தான் அழுகிறான். கெடாய் வெட்டும் போது அவன் பார்த்துருப்பானா என்னன்னு தெரியலைங்க தம்பி. நாங்கள் அதை பார்க்கவே இல்லையே. தங்கச்சிக்கு இதை விட நிறையா முடி இருந்துச்சுங்க. அவளுக்கும் ஏன்னா 3 வயசுல தான் மொட்டை அடித்தாங்க. ஃபஸ்ட்டு மொட்டை என்னாச்சுன்னு தெரில, அடிக்கல. எனக்கு அவன் ஞாபகம் தான் வந்து இந்த குட்டி தங்கத்தை பார்த்தோன்னையும். உங்கள் பேர் என்ன? சீரன் அபிமன்யு சொல்லிடு. அந்த பொம்மை வாங்கிக்கல, நீங்க பாரு. நிமல் மச்சி வந்தா வாங்கலாரு. நிமல் மச்சி வரட்டே. நிமல் மச்சி வந்தா அம்மா வரட்டும். அம்மா வந்து பாரு. பேர் சொல்லுங்க, ரைம் சொல்லுங்க அத்தை. ஐய் டேய் எனக்கு முட்டை கொடுக்க. டே எனக்கு ஒன்று கொடுறா. டே தங்கம்டா ஒன்று கொடுறா. டே கொடுறா அத்தைக்கு. பெரியம்மாக்கு ஒன்று கொடுறா ப்ளீஸ். ஒன்றுடா கொடுக்க மாட்டேங்கிறாளே. தங்கம் நீ காமி. சிண்டு தங்கம் ஆடா. அக்கா நீ இருக்கிறியா? நல்லா இருக்குதா? பரவாயில்லம்மா. காது குத்தி முடிச்சாச்சுங்க. வாயில் மிட்டாயி. தண்ணி நல்ல வேலை கம்மியாயிடுச்சு. பெரிய பாப்பா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வேணா, ட்ரெஸ் எடுத்துகிட்டு இல்லை. அங்கே வேறு ஃபோன் எடுக்காது, டவரு. ஒரே ஒரு நிமிஷம், சூரியன் பாருங்கள். அவங்க எல்லாமே கோயில் இருந்தாங்க, இவங்கெல்லாம் வந்தாங்க. நீ எங்கே போனாங்கன்னு தெரில, எப்படி கண்டுபிடிப்பணும்னு தெரில. பார்ப்போம். எத்தனை இடம் போய் சுற்றுறதுன்னு தெரில. இங்கே காணோம், ஒருத்தர் சத்தத்தையும் காணோம். மோட்ரு வேணால் தண்ணி ஓடிட்டுருக்குது. இங்கே இறங்க முடியாதாட்டு இருக்குதுங்க. போகிறவங்க எந்த இடம் போகிறோன்னு சொல்லிட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல. கூப்பிட்டு பார்த்தேன், ஆனால் காணோம். நாத்தம் வேறு. இது என்னதான் குடலை பிடுங்குற வாசமோ தெரில. பேட் ஸ்மெல். என்னோட தேடுதல் வேட்டையில் ஆளவே காணும். கர்மம். நம்ம போயிட்டு எங்கேயாவது தொலைஞ்சு போகிறக்கு கம்மனு கோயிலுக்கே போயிடலாம் அப்படின்னு வந்தாச்சு. அவங்களே தேடி வரட்டும், நாம் எங்கேயாவது போய் தேவையில்லாத. அத்தை கூட தான் வரணும் மாமா. அத்தை கூட ஏன் தங்கம் பெரியமா கூட தான் போன் பண்ணீங்க? அப்படியா? மீன் பிடிக்க போறீங்களா? அத்தையோட ஷால் வச்சு பெரியமலை அத்தை ஷால் வச்சு அத்தையோட ஷாலை வச்சு. எங்க இருக்குது? காருக்குள்ள பேச்சுக்கு ஒண்ணும் சொல்லக்கூடாதுங்கிறா. நிஜமா திட்டிட்டே இருக்கிறா இவ. பேசி கழுவி ஊத்திட்டே இருக்கிறாளுங்க. எங்கடி இல்லடி பூராலும் பறக்குது. கௌதம் எங்க? ரொம்ப தூரம் போயிட்டாங்க. நாங்க நின்று ஒரு 5 நிமிஷம் தான் பேசிட்டு இருந்திருப்போம். அதுக்குள்ள அவங்களோட கண்டே பிடிக்க முடியல. தண்ணி மேலே தொளிச்சுக்கிறதாமா.
வீடியோகிராஃபர் செய்கிற வேலையை நான் செஞ்சிருவேனாமா அப்படின்னு தள்ளிவா பாப்பா ஒரு வாரமா போ அப்படின்னு மக கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். மருமகள் அவளுக்கு மகள். அவங்கள கண்டுபிடிச்சாச்சுங்க. எங்கன்னா இங்கதான் எங்கே சத்தம் கேட்குது. கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலேயே நடந்து வந்திருப்போம். நான் ஒருத்தையும் வந்திருக்க மாட்டேன். இன்னும் ஆள் கண்ணுக்கு தெரியல. நடராசா சர்வீஸ்லேயே வந்துட்டு இருக்கிறோம். மோட்ரு போட்டு தண்ணி உறிஞ்சுறாங்க ஆற்றுல. அது எப்படி கம்மன் இந்த மாதிரி சௌந்தரி எப்படி சத்தம் போகிற பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஆறு நம்ம வீட்டு பக்கத்தில் ஓடிட்டேன் என்ன பிரச்சனையே இல்லாமல் இருக்கும்ல, ஜாலியாக இருக்கும். நானும் மோட்ரு போட்டுவிட்டு எல்லாரும் உட்காந்துக்கலாம். மகந்த் கொஞ்சம் இந்த பக்கம் வா மகந்த். ஏய் போன வாரம் இங்கே தாண்டி அங்கே வந்தோம். எவ்வளோ தண்ணி போச்சு. என் பின்னால் படையே வருகிறது. ஆனா என்னை நம்பி இல்ல. ஆமா நீ எல்லாம் குளிக்கலையாடா? நீ நல்ல பிள்ளையா இருக்கியாடா? இங்க பாருங்களேன், போன வாரம் எவ்வளவு தண்ணி நின்னுது. அநியாயமா இருக்குது. கொடுமக்கார உலகமா இருக்குது. டேய் நான் என்ன சொன்னேன்னு கேட்டுட்டு சொல்லு தம்பி. இதுல தண்ணி ஊத்தா வந்துட்டு இருந்துச்சு. இந்த இடத்து வரைக்கும் தண்ணி வந்தது. இங்க தண்ணியே இல்ல சுத்தமா. அப்பதான் ஈ கூட்டிருப்பாங்க தண்ணி. தெரியல. இந்த இடத்து வரைக்கும் தண்ணி நின்னுது. அங்க அந்த இது வரைக்கும் நான் அங்க நின்றுட்டு அப்படியே போயிட்டோம். இந்த வாரம் ஃபுல் நான் கழட்டிக்கிறேன்டா. நல்லா இறங்கியாச்சு. நானும் குதிரையை கழட்டி விட்டு அன்னைக்கு கார்த்தி மாமா இறங்கினாரு. அங்கேயும் சொல்லு. பாப்பா விட்டுருடி. அடி அதே பயந்துக்குது. ஏன்டி பாப்பா நம்ம அதுக்கு தான் நாத்துக்கு வந்தோம். அந்த புள்ள கீழே விழுந்துற போகுது. கால் எத்தனை தானா வீடியோ எடுத்து வாங்கறானாமா. என்ன துணியெல்லாம் கழட்டிட்டு இருக்கேன். குளு அடிக்காதாடி. தூக்குடி புள்ளைய வீடியோல எடுக்காதடி. நான்லாம் ஒண்ணு எடுக்கல. நான் நினைக்கலையே. அம்மா நேர் வடக்கு வந்துட்டே இருக்கு. அம்மா வந்துட்டே இருக்கு. 1/2 கிலோமீட்டர் அம்மாட்ட சால் வாங்கி மீன் பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போலாம். ஜாலி ஜாலி. அவன் வந்தானே சொல்றான், சச்சம்மா நீங்க விழுந்த இடம் சொல்லுவான், அப்பதான் அடையாளம் தெரியும் கேக்குறான். அம்மா தெரியாதுடி. நீங்க எத்தனை மீன் இருக்குது. வண்டியெல்லாம் தாண்டி வந்துச்சு. இப்படி பண்றீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வீடியோ ஆஃப் பண்ணு. போன வாரம் நீ வரல. இங்கெல்லாம் வரவே முடியாது. அதோட நின்றுச்சு போன வாரத்துல. இப்படி கீழே போட்டா ஒரு வெங்காயம் பிடிக்க முடியாது. இருக்குது இருக்குது. அது பாசம் பாசம். இல்ல இல்ல மீன் தான் இருக்குது.
பாசம் வந்துருச்சு. ஆமா ஆமா பொய் புழுகாத, முக்காவாசி நனைஞ்சிட்டு எங்களால பாதி நனைஞ்சிட்டானாமா. வச்சுட்டு போயிடலாம் ரத்த சாலை. அடுத்த தடவை வந்து எடுத்துக்கலாம். அடுத்த தடவை இது இருக்காது. போதுமா நினைச்சிடாதம்மா போன. இப்ப நான் தெளிக்க போறேன். தம்பி 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 மாமா கூப்பிடுறாரு. வாங்க எல்லாம் போயிட்டாங்க. ஏய் வாங்க வெடுக்குனே போலாம். அம்மா எல்லாம் போயிட்டாங்கம்மா. சரி நீங்க எடுத்துட்டு வாங்க, நான் போறேன். அம்மாட்ட என் தங்கச்சி கோர்த்து விட்டுட்டு போயிட்டா. ஏண்டி அம்மா அண்ணாடுமா வருது, போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துடுடி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வர்ற மாதிரி தெரில இவங்க எல்லாருமே. அப்புறம் என்னாச்சு, குட்டீஸு தங்கச்சி பெரிய பையன் இருக்கங்காட்டிக்கு நான் இருக்கிறேன்னாங்க. அவங்க அப்பா விட்டுட்டு அவருக்கு பசிக்குது தூக்கம் வருதுன்னு ஒரே பேச்சு விட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு. வேணா நீ வேணா இருந்துக்கோ அப்படின்னாரு. அப்புறம் எத்தனை பேர் மேலேயே கட்டிட்டு கூட்டிகிட்டு வர்றது? சாமி சாமி, அந்த பெருங்கதை ஏன் பேசிக்கிறீங்க? காற்று வருது அப்படிங்கிறாங்க. ஜாலியாக இருக்குது. ஆனால் துணி எட்டு நேரத்துக்கு அப்புறம் வந்திருந்தா பரவாயில்ல. முனி நாங்கள் இதுக்கப்புறம் எப்போ வருவோன்னு தெரில இந்த கோயிலுக்கு. தலைவா வாங்க. பிரதர்ஸ் கிராசிங். சீவக்கா சாம்பல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க குளிக்கிறதுக்கு. எல்லாமே டவர் லைனாக போட்டு விட்டு பாவங்க அங்கே இருக்கிற ஜனங்களாம் ஆடு மேய்ச்சி மட்டும்தான் பிழைக்கணும் போல். முன்னேறவே முடியாது எனக்கு தெரிஞ்சு. குட்டி வாழை இதில் காய் காய்ச்சிடுச்சு. அதிசயமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. தலை காயில் தங்கச்சி வந்துட்டாங்க. எங்கள் அம்மா கேட்குது உட்புட்டு வந்துட்டோம் பாப்பாங்களா. அவங்க அம்மா கேட்குது உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்குது அடி, உட்புட்டு போயிட்டு இத்தனை பேர் எப்படி காரில் வருவோன்னு சொல்லிட்டு. 8 பேர் வராங்க அந்த காரில். இவர் தான் வந்துட்டார். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் ரொம்ப இடஞ்சலாக தான் இருக்கும். நான் நிற்கலான்னு இவர் எங்கே கேட்டார். வந்தாச்சு. எங்கள் அம்மாட்ட நான் அந்த வாங்கி கட்டிக்க. அப்புறம் என்ன, அப்புறம் ஒன்றும் இல்லைங்க. உள்ள தம்பி புள்ள வேற உள்ள தூங்கிட்டு இருக்கிறா. என்னை இங்கே தான் காவலுக்கு வச்சுருக்காங்க. நான் இவளை பார்த்துப்பேனா இல்லை யாராவது வந்தால் குடுன்னு அவங்க கூட நாயை பேசிட்டு மறந்துட்டு போயிடணும்னு தெரியல. பாருங்க அண்ணன் வர கார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தா தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. நிஜமாலுமே அவ்வளோ கஷ்டம் அந்த காரில். நிஜமாலுமே கொஞ்சம் எல்லாருமே சைஸ் பெருசாக இருக்காங்க. கார்னால் ஒரு 5 பேர் இடம் பத்தும். சரி குழந்தைங்க அப்படின்னா மடியில் உட்கார வச்சா ஒரு 2 பேர் 3 பேர் உட்கார வைக்கலாம். வர்றது மட்டும் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பாருங்கள், நீங்களே பார்க்கலாம். எவ்வளோ பெரிய கொடுமை பண்ணிட்டு வந்திருக்கிறேன் நான். நிஜமாக இல்லை, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் நில்லுனா நிற்பேன், போனால் போவேன், வேணா வருவேன். அவர் என்னன்னு சொன்னார்னா இத்தனைக்கும் வச்சு வேணாம். அதனால் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைப்பா. என்னை யாரும் கழுவி ஊற்ற வேண்டாம் என்று தாழ்மை பணியுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். வந்துட்டாங்களாம்மா பக்கம். நான் சாப்பிட்டாச்சு. பைனாப்பிள் கேசரி அடி தூள் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு அவங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறேன். இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தை எப்படி ரணகலமாக இருக்குது இந்த இது எப்படி வெறிச்சோடி இருக்குது பாருங்க. இப்போ இந்த இடமே எவ்வளோ பேர், அதாவது ஒரு இப்போ 8:45 ஆச்சா, ஒரு 10-11 மணிக்கு மேலே இந்த இடம் இப்பலாம் எப்படி இருக்க போகுது இந்த இடம்னு சொல்லிட்டு. ஜெகஜோதியாக இருக்கும். நிஜமாக செம்ம ஜோதி. ஜெகஜோதியோட மோசமான ஜோதி ஏதாவது இருக்கும். அதுக்கு எல்லா குழந்தைங்களும் இங்கே தான் இருக்கும். போன தடவை அத்தை பேரனுக்கு இங்கே தான் மொட்டை அடித்து காது குத்துனாங்க. அதனால் நாங்கள் இங்கெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதை நான் காமிக்க மறந்துட்டேன். பாப்பா இப்போ தான் ஞாபகம் வருது. பார்ப்போம், காமிக்கிறேன். செம்மையாக இருக்குல்ல, சும்மா ஆறு கடல் மாதிரி இருக்குது.
பார்க்கறதுக்கு குளிப்பதற்கு அனுமதி இல்லையாம்மா. இல்லைனாலும் நம்ம குளிக்க போகிறதில்ல, விளையாண்டு பார்த்துட்டு போயிடலாம். அவ்வளோதான், வந்த வேலை முடிந்தது. அவ்வளோதாங்க, இருக்கிறதெல்லாம் பார்த்து இது பண்ணியாச்சு. இது நம்ம வீட்டில் இதுலேயே டெக்கரேஷன்லாம் போயிட்டுருக்கு. டெக்கரேஷன் சித்திங்க, சித்தியோட தங்கச்சி. ஆட பாவிங்களா, பையனுக்கு இன்னைக்கு கல்யாணம் வைக்க போறாங்க, சித்தப்பாவை குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ற கல்யாண போட்டோ பாரு. சொல்லுங்க சித்தப்பா, சொல்லுங்க சித்தப்பா. இல்ல சித்தப்பா, சொல்லுங்க சித்தப்பா. கல்யாண போட்டோ பாரு. சரிங்க. இவ எப்படி இருந்தாங்கன்னு. சரிங்க. அப்புறம் இவ வந்து இப்ப நீ பேச இப்படி பேசுற அளவுக்கு நீங்க நடந்துக்கிறீங்க. கல்யாண போட்டோ பார்க்காதீங்க, அப்பெல்லாம் சின்ன வயசு. இப்ப பாரு நான் எப்படி இருக்கேன். ஓ, உங்க சித்தப்பா விட நான் தானே அழகா இருக்கிறேன். 2 பேரும் நல்லா தான் இருக்கிறீங்க. ஓ, இந்த மெதப்பெல்லாம் ஆகாது. எல்லாம் பாப்பாங்க. சரியா? சித்தப்பா கிண்டல் பண்ண சித்திக்கு ரொம்ப வெக்கமாயிடுச்சு. அவங்க எந்திரிச்சு ஒடியான்ட்டாங்க வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. அவர் ஏதோ திட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன், தெரியலைங்க. சித்தி சொல்றது, சித்தி இன்னும் சின்ன பிள்ளையாட்டு இருக்காங்களாமா. சித்தப்பா கருகருன்னு இருக்கிறாராமா. இத்தனை நாள் எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆச்சு? 25 வருஷம். 25 வருஷமா தெரியல. இப்போ இப்படி சொல்றாங்க. சித்திக்கு போனா, வீட்டுக்கு போனா அடி உழுகுன்னு நினைக்கிறேன் சித்தப்பாட்ட. ஏன் சித்தப்பா அப்படித்தானுங்க? நல்லா போட்டு மிதிங்க. ஐயோ, யூடியூப்ல ஓட்டுவா கம்மன் இருக்குது, எல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். சும்மா விளையாட்டுக்கு தானே. யார் அடிக்கிறாங்க என்ன ஏதுன்னு தெரியாது. என்ன கேட்கறேன், அவன் வீட்டுல அவனுக்கு தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, சத்தியெல்லாம் வரட்டும், பார்த்துக்கலாம். சத்தியம் வருமா? One, அப்பா, 2, 3, 4, 5. அப்பா, அத்தைக்கு ஆப்பு கலந்து போச்சு. ஒய் ரக்ஷா, நீங்க தான் ஜாலியா போனீங்க. அடிக்கிறாங்க பாப்பா என்ன. சரி, ஓகே. அப்புறம் என்ன, இங்க வா. நீங்க பேசலன்னு சொன்னீங்களே, அதனால நீங்க பேசிட்டேன். ஹாய். போன தடவை வந்தப்போ, அதாவது பாப்பா எங்க அம்மா டிவில போட்டு பார்த்துட்டு இது நீதானு கேட்பாங்க. கண்டிப்பா அப்பா அம்மா வருவாங்க. வருவாங்களா? சூப்பர்க்கா. சரி, ஓகே. போன தடவை பேசல, கேட்டதுக்கு சார் வந்து பேசிட்டேன்னு சொல்லிட்டு போறாரு. நீங்க என்ன வக்கீலா? இல்ல வக்கீல் அவரு, இன்னொருத்தர் தான் வக்கீல். சார் வந்து இன்ஜினியர். இவர் அண்ணம்மா. ஐயோ, எல்லா டைமும் அப்படிதான். சரி வந்துடுறேன். சரி தலைவரே, பண்ணிக்கலாம். அப்பா கூசுது, சும்மால கூசுது. மணி 11 ஆயிடுச்சு. இப்போதான் ஆடெல்லாம் செட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு மாப்பிள்ளை. அப்புறம் நாங்களாம் கிளம்பிட்டோம். யாரோ ரெடி பண்ணுறக்குறாங்களாமா. அப்புறம் என்ன, மணி 11 ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. டான்னு கண்ண மூடி முடிக்கிறக்குள்ள மட்டும் நேரமாயிடுது. நான் ஆடுகள்லாம் என்னமோ அரிசி திங்குதுன்னு நினச்சிட்டு ஓடுனா தண்ணி குடிச்சிருக்குதுங்க. அது தெரியல எனக்கு. ஆட்டுக்களோட செல்ஃபி எல்லாம் வந்துட்டாங்கோ. பட்டிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு தும்பல் வேற ஒருத்தருக்கு வந்துட்டே இருக்குது. அழகு ஒன்று இருக்கு. அழகு. ஏ ரொம்ப ஓவரா பண்ணுறடா டே. ஊளையாடு.
மா ஆ கொஞ்சம் கூட நேதானங்கிறதே கொஞ்சம் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். சாரி ஃபுல்லாக தண்ணி. அப்போ தான் சாரி கட்டிட்டு வந்து தண்ணி குடிக்கலான்னு குடித்தா ஊற்றுன தண்ணி வாயில் சிந்தி ஃபுல்லாக போச்சு. பொறுமை அப்படின்னா என்ன விலை அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி. சரி போகலாம். 11:10 ஆக போகுது. அங்கே போய் பார்க்கலாம்.